ஜோதிடம் நம்பலாமா வேண்டாமா? திருமண பொருத்தம் பார்த்து எத்தனையோ பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். கணவன் மனைவியிடையே சண்டை வந்து விவாகரத்தாகி விடுகிறது, அல்லது ஏதேனும் ஒரு விபத்திலே மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அவர்களும் ஜோதிடம் பார்த்தவர்கள் தானே. ஜோதிடம் என்பது 9 கோள்களின் நிலை. அதில் ஒரு கோள் பூமி. பூமியிலே நாம் வசிக்கின்றோம். பூமியின் மேற்பரப்புல 80 விழுக்காடு நீர், 20 விழுக்காடு தான் நிலம். இந்த 20 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடு வரை உள்ள நிலம் 7 கண்டங்கள். அதில் ஒன்று ஆசியா. ஆசியாவில் எண்ணற்ற நாடுகள், அதில் ஒன்று இந்தியா. இந்தியாவில் எண்ணற்ற மாநிலங்கள், அதில் ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எண்ணற்ற மாவட்டங்கள், அதில் ஒரு மாவட்டம் கோயமுத்தூர். கோயமுத்தூர் மாவட்டத்தில் எண்ணற்ற வட்டங்கள், அதில் பொள்ளாச்சி. இப்பொழுது ஆனைமலையும் தனியாக ஒரு வட்டம். ஒரு வட்டத்தில் எண்ணற்ற கிராமங்கள். நாம் இருக்கும் இடம் ஒரு ஊர். அந்த ஊர்ல எண்ணற்ற தெருக்கள், அந்த தெருக்களில் எண்ணற்ற வீடுகள். ஒரு வீட்டில் தான் நாம் குடியிருக்கிறோம். எங்கேயோ இருக்கக்கூடிய சனி கிரகம் உலகத்திலே உள்ள 25 விழுக்காடு நிலப்பரப்பிலே இந்தியா ஆசியா கண்டத்தை கண்டுபிடித்து இந்தியாவுக்குள் நுழைந்து, தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து, கோவை மாவட்டத்தை கண்டுபிடித்து, அந்த வட்டத்திற்குள் பொள்ளாச்சி வட்டத்திற்குள் வந்து ஆனைமலை நகருக்கு வந்து அதில் ஒரு தெருவை கண்டுபிடித்து, அந்த தெருவிலே உள்ள ஒரு வீட்டையும் கண்டுபிடித்து, அந்த வீட்டிலே உள்ள ஒருவரை சனி கிரகம் ஆட்டுகிறது என்று சொன்னால் இந்த விஞ்ஞான காலத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆக நாளென் செய்யும் கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே. ஆக அவரவர்கள் மனப்பக்குவத்தின்படி ஜோதிடம் ஜாதகம் வேலை செய்யும். சித்தர்களை பொறுத்தவற்றில் எதற்கும் நேரம் காலம் பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னை வழிநடத்திய குரு விஜயசேகர நாராயண சுவாமிகள் மரணகண்டத்திலே யமகண்டத்திலே மரண யோகத்திலே கரிநாள் அன்று இந்த சத்யேந்திர சித்தர் பீடத்தை தொடங்கு என்று சொன்னார். அப்படி தொடங்கினேன். இன்று அந்த சத்யேந்திர சித்தர் பீடம் உலகிற்கே ஒரு வழிகாட்டியாக, ஒரு பெரிய மார்க்கத்தை கொடுக்கும் ஒரு மையமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஜோதிடத்தை நம்பலாமா வேண்டாமா? நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூத ஆற்றலை உடலில் சமநிலைப்படுத்தி வாழ்விடத்தில் வெற்றி பெற விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். சமர்ப்பணம். வாழ்க்கையில சதா துன்பம், துக்கம், துயரம், தொல்லைகள், நோய், கஷ்டம், கவலைகள், தீராத பிரச்சனைகள், மனநோய், தூக்கமில்லை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சண்டை, சச்சரவு, வழக்கு, மன நிம்மதி இல்லை, இப்படி பல பிரச்சனைகள். இதற்கு காரணம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி நம்ம உடம்புல சமநிலையில இல்லை. சமநிலையில வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. உடம்பு நல்லானா மட்டும் போதுமா? வீடு குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா? வீட்டிலையும் இந்த சக்தியை சமநிலையில வச்சுக்கணும். அதுபோக நம்ம தொழில்ல லாபம் வந்தாதான், அல்லது தொழில் செஞ்சு முன்னேற்றமானாதான் குடும்பத்தையும் பார்க்க முடியும், நம்மையும் பார்க்க முடியும். ஆக தொழிலில் நஷ்டமா, கடனா, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும், திருமண தடையா, குழந்தை பேர் இல்லையா, எல்லாமே பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில நம்மளால வச்சுக்க தெரியல. ஆனா பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. இதை எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு உடம்ப குணப்படுத்துறது? வீட்டுல குடும்பத்துல பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்தி சந்தோஷமா வாழ்றது. தொழில் செய்யற இடத்துல ஆனந்தத்தோட வேலை செஞ்சு எப்படி பொருளை ஈட்டுறது? இதற்கெல்லாம் ஒரு பதில், ஒரு பயிற்சியா கொடுக்கிறோம். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். மூலிகை சித்தர் நானே நேரில் வர்றேன், உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைகளோ அதை அன்றே தீர்த்து கொள்ள வழிமுறைகளை போதிக்கிறேன். தலைப்புகள்: சித்தர்களை வசியம் செய்யும் ரகசியம், தோல்விகளை முறியடிக்கும் ரகசியம், சித்தரை சிக்கன பிடிக்கும் ரகசியம், பிரபஞ்ச ரகசியம், உடம்பின் ரகசியம், மந்திரம் உருவாக்கம் மற்றும் உச்சாடனம் ரகசியம், உடல், மனம், உயிர், ஆற்றல் மேம்பட மாற்று மருத்துவ ரகசியம், சித்த மார்க்கம் அறிமுகம், வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் குறைவின்றி பெறும் ரகசியம்.
விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். உங்களோடு நான், வாருங்கள், விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் மூலிகை சித்தரின் திருக்கரங்களால் ராஜகணி தீட்சையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பஞ்சமுக சித்த ருத்ரா தீட்சை வழங்கப்படும். வாழ்க, வளர்க, உயர்க. நடைபெறும் நாள் நவம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. முகவரி கேப்டன் மஹால், நம்பர் 177-33, திருவொற்றியூர் ஹைரோடு, காசிபுரம், தண்டையார்பேட், சென்னை 6,81,000, ஆப்போசிட் டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். முன்பதிவு மிக அவசியம். தொடர்புக்கு 7397792847, 9884446771, 9442056376. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்